கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனம். மத்தேயு 22:42, Matthew 22:42. கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். என்ன ஒரு காரியம் பாருங்க. மேசியா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவே யாருகிட்ட, இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கிறிஸ்துவ யாருன்னு கேட்கிறார். கிறிஸ்துவே தன்னை குறித்து யாருன்னு கேட்கக்கூடிய காரியம். இங்க இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார்னா, நீங்க நியாயப்பிரமாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓய்வு நாளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க? மோசையை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கல. ஆனா என்ன கேட்கிறாரு? கிறிஸ்துவ குறித்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த கேள்வியினுடைய பதிலை வைத்து உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு, உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய பெருமை, இதெல்லாம் மிக அழகாக தெரியக்கூடியதா. ஏன்னா மத்தேயு 16வது அதிகாரம் 15வது வசனத்துல சீஷர்களை பார்த்து கேட்டார் இல்லையே, நான் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியதா. யோவான் அழகா சொல்றாரு. யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்துல, நான் எதுக்காக எழுதினேன், இந்த புஸ்தகம் எல்லாம் எதுக்கு எழுதினேன்? இதன் மூலமாய் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து நீங்கள் நித்திய ஜீவன் பெறும்படியாக இதை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப கிறிஸ்துவை குறித்து, ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா ஜீசஸ் ஃபர்ஸ்ட் நேம், கிறிஸ்து அவருடைய லாஸ்ட் நேம் நினைக்கிறாங்க. அது இல்லைங்க. அது என்ன அர்த்தம்னா மேசியா. கிரேக்க மொழியில கிறிஸ்தோ, மேசியா என்பது எபிரேய மொழியில அப்படின்னா என்ன? அபிஷேகிக்கப்பட்டவர், சொல்லப்பட்ட ராஜா என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா மேசியா ஒரு மனிதனுக்கு மேலானவர், ஒரு ராஜாவுக்கு மேலானவர். அவர் யாரு? தாவீதனுடைய வம்சாவளியில வருவார். அவர் வேற யாரும் இல்ல, தேவன் மனித வடிவில வரக்கூடியது. அவர் யாருடைய குமாரன்? ஏன்னா அவர் யாருடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எல்லா யூதர்களுக்கு என்ன தெரியும்? கிறிஸ்து என்பவர் தாவீதின் குமாரனாய் இருப்பார், தாவீதின் வம்சாவளியில வருவார், அவர் தாவீதினுடைய சிங்காசனத்துல இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்கிறாரு? யாரு தாவீதினுடைய குமாரன் என்று சொல்லக்கூடியதாக. உடனே அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அவர் தாவீதின் குமாரன். என்ன? அவர் தாவீதின் குமாரன். ஆனா இது உண்மை, ஆனா முழுமையான பதில் கிடையாது. ஏன்னா நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12 16 வரைக்கும் தாவீது கூட செய்த உடன்படிக்கையை காட்டக்கூடியது. சங்கீதம் 132வது சங்கீதத்துல 11வது வசனத்துல அவர் தாவீதினுடைய வம்சாவளியில வருவாரு. அதே மாதிரி ஏசாயா 11:1 அவர் என்ன? ஈசாயினுடைய அடிமர துளிர் என்று சொல்லக்கூடியதாக. எரேமியா 23:5 தாவீதினுடைய கிளையிலிருந்து வரக்கூடியவர் என்று சொல்லக்கூடியதாக. இந்த பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் உள்ளதா, ஆனா முழுமையானது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பாக்குறாங்க? மனித வழியில வரக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறாங்க, ஆனா அவருடைய தெய்வீக தன்மையை விட்டு விட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மேசியாவுடைய வம்ச வரலாறு தெரியுது, அவருடைய மகிமை தெரியல. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது? அவருடைய வம்ச வரலாறு தெரிஞ்சது, ஆனா அவர் யார் என்கிற அடையாளம் தெரியல. மேசியா என்கிற அவருடைய பட்டம் தெரிஞ்சது, அவருடைய தன்மை தெரியல. அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சது, ஆனா கிறிஸ்துவ தெரியல. ஏன்னா இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும்போது 110வது சங்கீதம் 1வது வசனத்துல இருந்தா கேட்கிறாரு. ஏன்னா தாவீதை பத்தி சொல்லும் போது, ஏன்னா மேசியா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து யாரு? அவர் முழுவதும் மனுஷன், முழுவதும் தேவன். இதுக்கு அந்த உண்மையை சொல்லுவதற்கு தான் அவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கேட்ட கேள்வி போய் அவங்க கிட்ட இவர் கேள்வி கேட்டு இப்ப முழுதும் அவருடைய கரத்துல வரக்கூடிய ஒரு காரியம். இப்ப பரிசேயர்கள் அவருக்கு பகுதி தான் பதில் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு முழுமையாக தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்க வெளிப்படுத்த போறாரு. தாவீதுடைய குமாரனா இருந்தாலும் அது தாவீதுடைய ஆண்டவர். இதுதான் உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அந்த பரிசேயர்களுக்கு என்ன தெரியும்? வசனம் தெரியும், கிறிஸ்துவ விட்டுட்டாங்க.
இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு வசனம் தெரியும். இப்போ உங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்து நல்ல போதகர், அவர் ஒரு நல்ல ஒரு போதனை செஞ்சவரு, அவர் அற்புதங்கள் செய்தாரு, அவர் தேவனுடைய குமாரன், இப்படி நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஆனா அவர் தேவன் என்பதை மறந்துடுவாங்க. இந்த பரிசேயர்களுக்கு வேத வசனம் தெரிஞ்சது, கிறிஸ்துவ விட்டுட்டாங்க. நீங்க எப்படி? உங்களுக்கு தெரியுமா? வல்லபிதாவே, இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்து யார் என்று தெரியாமல் வார்த்தையை அறிந்து கொள்கிறாங்க. அவர் நல்ல தீர்க்கதரிசி, அவர் வரப்போகிறவர் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் முழுவதும் மனிதன் முழுவதும் தேவன் என்பதை புரிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.